அன்றைக்கு ஒரு பரிசேயன் போய் ஜெபிக்கும்படி போனான். அந்த ஆயக்காரனை போலவும், நான் இல்லை ஆண்டவரே, நான் வாரத்துல 2 தரம் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், தசம பாகம்லாம் தவறாம தர்றேன் அப்படின்னு ஜெபம் பண்ணான். பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த பரிசேயன் வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறான்னா, நம்ம வாரத்துல 3 நேரம், 3 நாள் அல்ல 3 நேரமாக ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாமா? யோசித்து பாருங்க. இவருடைய நீதி இப்படி இருக்கிறது, பரிசேயனுடைய நீதி. ஓகே, மற்றவர்களை கம்பேர் பண்ணி தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணுவது ஒரு நாளும் பண்ணாதீங்க. நான் எங்க உற்றார் உறவினர் இவர்களெல்லாம் பார்க்கலாம் அதிகமா ஜெபம் பண்றேனே ஆண்டவரே, அந்த ஜெபம் மட்டும் வேணாமியா? ஏன் ஆண்டவர் வெறுக்கிறார்? கர்த்தர் சொல்லுகிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், அவ்வளவுதான். ஆகவே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை பிலிப்பியர் 2:3 நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது.